எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ, நமக்கு இன்னும் கரெக்ட்டா ஒரு 1 மாசம் 5 நாள் டைம் இருக்கு. இந்த டைம்ல நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம எந்த பதவிக்கு போவோம் அப்படின்றத முடிவு பண்ண போது. குரூப் 2 எந்த மாற்றமும் கிடையாது. அதே தேதியில நடக்க போதுங்க. குரூப் 2A மட்டும் இப்ப தேதி மாத்திருக்காங்க. ஓகே. ஸோ, ஒரு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராகவோ, இல்ல சீனியர் இன்ஸ்பெக்டராகவோ, ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டராகவோ, இல்ல நீங்க ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்டாவோ போகணும் அப்டின்னா, இந்த எக்ஸாம்க்கு இந்த பீரியட நீங்க நல்லா படிக்கணும். இல்ல நான் செய்திகள் பார்த்து டீவியேட் ஆகுறேன். யூடியூப் பார்த்து டீவியேட் ஆகுறேன். என்னால திருப்பியும் ஃபோகஸ்டா படிக்க முடியல அப்டின்னு இருக்கிறவங்களுக்கு, ஸோ ஐ அம் சோ சாரி. உங்களால அடுத்த லெவலுக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நேரத்த நான் கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த புற செய்திகள் எல்லாத்தையும் தவிர்த்தர்றேன். ஆம், என்னன்னா, இதுல வந்து லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு. இந்த எக்ஸாம வந்து நடத்தல சரியா, அப்டின்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்டின்னா, நம்ம அப்டியே பேசிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த தேர்வ நோக்கி நம்ம போக மாட்டோங்க. இந்த தேர்வு ஜென்யூனா நடக்குது அப்டின்னு நீங்க நம்புனா தான் உங்களால இந்த தேர்வுல முழு உங்களுடைய உழைப்ப தர முடியும். இந்த நம்பாம இத நீங்க அணுகவே முடியாதுங்க. ஸோ நெறைய போஸ்டிங் வாங்குவாங்க. இப்ப ஒரு 800 போஸ்டிங் இருக்கு அப்டின்னா, அந்த 800 போஸ்டிங் வாங்குறவங்க, இதுலருந்து விலகி இருக்கிறவங்க தான். ஸோ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்டின்றத முடிவு பண்ணிட்டு இந்த எக்ஸாம்க்கு ஃபர்தரா படிக்க ஆரம்பிங்கங்க. ஸோ நான் முன்னாடி வீடியோல இந்த ரிவைஸ்டு ஆனதுக்கு அப்புறமா, டேட் ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறமா, நான் யூடியூப் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்டின்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ அதற்கான டெஸ்ட் பேட்ச்ச ஓட ஷெட்யூல் தான் இதுங்க. ஓகே 15த் பிப்ரவரியிலருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். எவ்ரி 3, 4 டேஸ் அப்டின்ட்டு ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் அப்டின்றது இருக்கும். கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏல எப்படி கேட்டாங்களோ, அத விட ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இப்ப நம்ம லாஸ்ட் ஒரு அரவுண்ட் ஒரு 30 டெஸ்ட் அப்படின்றது இந்த டெஸ்ட் பேட்ச்ல நடத்தியிருந்தோம். ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த ரீசனிங் தவிர 150 கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 110, 120 கொஸ்டினாவது நம்ம எடுத்ததுலருந்து வந்திருக்கும். 4 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டாவது நம்ம எடுத்ததுலருந்து இருக்குங்க. ஃபைனல் மார்க் டெஸ்ட்லேருந்து கூட நெறைய 2 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அதுலேருந்து கூட நெறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்ததுங்க. நாங்க எடுத்தது எல்லாமே டஃப்பா இருக்கும். இது வந்து ஈஸியா இருந்தது. அதனால நம்ம எடுத்த பசங்க சொன்னாங்க, "சார் இது ரொம்ப நாங்க ஈஸியா பண்ணோம்." ஒரு சிலர் 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் இந்த தேர்வு எழுதுனாங்க இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க, "நம்ம இன்ஸ்டிடியூட்ல ரொம்ப கஷ்டமா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு, இது ரொம்ப ஈஸியா இருக்கு." அப்படின்ட்டு. ஸோ அந்த கொஸ்டினோட எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா, இந்த ஷெட்யூல நீங்க பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு சரிங்களா? அதுலருந்து நெறைய கொஸ்டின் கேட்கறனால, அத மட்டும் நம்ம தனியா வச்சிருக்கோம். இப்ப மாடர்ன் ஹிஸ்டரி பிளஸ் வந்து 2025 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து வச்சிருப்போம். ரீசனிங் அப்படின்றது டாபிக் வைஸ் பிரிச்சிருப்போம். வெர்பல், கான்செப்சுவல் ரீசனிங் இருக்கும். கோடிங், சிம்பாலிக் அண்ட் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அது மாரி நம்ம பிரிச்சிருக்கோம். இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதில நீங்க பாருங்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு பட்ஜெட்டு ஸோ இதனோட சேர்த்து இருக்கும். தமிழ்நாடு எக்கானமி சர்வே ஸோ அதோட சேர்த்து இருக்கும். ஜியோகிராஃபியும் அதே மாரி குடுத்துருக்குங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 8ஆம் தேதி இருக்கும். 15 நம்ம எக்ஸாம் எழுதுறதுனால, ஒரு வாரம் முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அப்டின்னா, அந்த ஒரு வாரம் அழகா உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு, நம்ம சூப்பரா பண்ணலாம். நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு லிங்க் போகும். அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய மெயில் ஐடி எங்களுக்கு வந்துரும். உங்க மெயில் ஐடிக்கு நாங்க கொஸ்டின் பேப்பர் அப்டின்றத அனுப்பிடுவோங்க. மோஸ்ட்லி ஒரு 10:30, 11 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ, அந்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்ததுலேருந்து 3 ஹார்ஸ் கழிச்சு திருப்பி உங்களுக்கு Google Driveல போட்டு அப்லோட் பண்ணுவோம். அத பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. ஆ அத அத பத்தியான டிஸ்கஷன் வந்து நம்ம யூசுவலா ஆ யூனிட் டெஸ்ட் ஃபுல்லுத்துக்கும் நம்ம பண்ணியிருப்போம். ஒரு 20, 25 டெஸ்ட் நடந்திருக்கு அப்டின்னா, அதுக்கு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்கும். ஒரு ஒரு வீடியோவும் 6 மணி நேரம், 5 மணி நேரம் அப்டின்ட்டு கீ எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பேட்ச்ல இருந்தவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். போர்ட்டல் ஆக்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா? ஸோ போர்ட்டல் ஆக்சஸ்ல நமக்கு எல்லா மெட்டீரியலும் நம்ம போட்டிருப்போம். அது இல்லாம நமக்கு வந்து அ கொஸ்டின் பேப்பர அனலைஸ் பண்ணி, டீகோட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆ அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயிலா இருக்கக்கூடிய பிடிஎஃப்பையும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நடந்த கொஸ்டின் பேப்பருங்க. ஸோ அதனுடைய காப்பி இது. இந்த கொஸ்டின் பேப்பர வேர்ட்ல நாங்க மாத்தி எடுத்து வச்சது. அ அ இப்ப ஹிஸ்டரில வந்து பார்த்தீங்கன்னா, 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனுடைய கீயோட நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கான கீயோட எல்லாத்தையுமே எடுத்து, அந்த டிஎன்பிஎஸ்சில எப்படி இவங்க குடுத்தாங்களோ, அதனுடைய கீயோட போட்டிருக்கு.
30 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் 1, 2 கேள்விகள் மேபி தப்பாக இருக்கலாம். இது நம்ம போர்ட்டல்ல ஆக்சஸ் நம்ம குடுக்குறோங்க. அத நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்டூடண்ட்டுக்குங்க, இங்க படிக்கிறவங்களுக்கு. மத்தவங்களுக்கு அ இந்த கொஸ்டின் பேப்பர் அ டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். எம்பி ரொம்ப கம்மியா இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பர நம்ம வித் கீயோட நம்ம எடுத்து போட்டிருக்கு. இந்த மாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்தந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு நான் போட்டு விடுறேன். அத நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனியா பிரிச்சிருக்கோம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கும் தனியா பிரிச்சு ஹிஸ்டரிக்கு தனியா, பாலிட்டிக்கு தனியா அப்டின்ட்டு பிரிச்சு வச்சிருப்போம். அது வந்து ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் வந்து டிஎன்பிசில என்ன நம்பர் குடுத்திருந்தாங்களோ, அதே நம்பர வச்சே நம்ம இப்ப எடுத்திருக்குங்க. ஓகே. இதே மாரி 2025ல 2A உடையக்கு நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பரும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் இப்ப ஃபுல்லா நம்ம எடுத்து போட்டிருக்கோங்க. ஸோ அதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் அதில கேட்டிருந்தாங்க. அதுவும் கீயோட நம்ம போட்டிருப்போம். பைலிங்குவல தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அத நீங்க பாருங்கங்க. ஓகே. ஸோ என்னன்னா, இந்த நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 கொஸ்டின், அதில இருக்கக்கூடிய 30 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டின எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத டாபிக் வைஸ் போட்டிருப்போம். 15 டாபிக் நமக்கு இப்ப இவங்க குடுத்துருக்காங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து எடுத்தாங்க. இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி எது ரொம்ப ஃபோக்கஸ்டு ஏரியாவா இருக்கணும். இப்ப நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதே தெரியாது. ஸோ எத படிக்கணும் அப்படின்னா, இப்ப ஃபோக்கஸ்ட் ஆன் இப்ப அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ், டச்சு எப்ப வந்தாங்க? யார் வந்தாங்க? அத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரேட் சென்டர ஆரம்பிச்சாங்க? அத அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ய அப்புறம் யாரோட என்ன வார் போட்டாங்க? ஸோ அது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்றது கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் பவர்ஸ் அண்ட் செட்டில்மென்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் இயர் பேஸ்ட் எலிமினேஷன், சென்ட் ஜார்ஜ் கோட்ட வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேனிஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் அப்படின்றத வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டாபிக் இதுதான். ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் இது. அதுல நம்ம ஃபோக்கஸ்டா படிக்கக்கூடிய ஏரியா வந்து இதுதான். லாஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பார்க்குறப்ப. ஆங்கிலோ பிரெஞ்ச் ரிவால்வரில நமக்கு வந்து கர்நாடிக் வார்ல எது எது ரொம்ப முக்கியமானது. ஸோ எது எது மேட்ச்ல கேட்டிருக்காங்க. வார், ட்ரீட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஹூ கேப்சர்டு இந்த ரிட்டர்ன்டு கவுண்டி லாலி இந்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா செகண்ட் கர்நாடிக் வார்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? பேட்டில் ஆஃப் அந்த்வாஷ் கேட்டிருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசன்ல நவாப் ஆஃப் பிரெஞ்ச் கான்ஃப்ளிக்ட் வச்சு கேட்டிருக்காங்க. குரோனாலஜிக்கல் 3 வார்ஸ் குடுத்துட்டு கேட்கறது. சரிங்களா? ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நம்ம எப்படி ஃபர்தரா படிக்கணும்? இப்ப பிலிமினரிக்கு படிக்கிற மாரி இல்லாம, இது இன்னும் கூட ஃபோகஸ்டா இருக்கணும். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் நம்ம 200 கொஸ்டினையும் பார்த்தப்ப, ஒரு தமிழ்நாடு அதாவது 150 ஜிஎஸ் பார்த்தப்ப, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 80, 90% இருக்கு. மீதி தான் கொஞ்சமா ஒரு 10, 20% என்விரான்மென்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் வெளியில போகுதுங்க. அப்புறம் நம்மளுடைய ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில இருந்து கேட்கறாங்க. அது சிலபஸ்லயே அவங்க குடுத்துருக்காங்க. அது வெளியில இருக்குங்க. ஸோ இது மாரி ஒரு ஒரு ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம எடுத்து போட்டுருக்கோங்க. பசின் வச்சு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும் அப்படின்றத எடுத்துருக்கு. பாளையக்காரர்கள்ல அ ஆரிஜின் ஆஃப் நாயக்காஸ் எப்ப யார் ஆரம்பிச்சாங்க? அ அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 1529ல இப்ப நடந்ததுல கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அ ஃபோகஸ்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம திருப்பி ரிவிசிட் பண்ணி நல்லா தேடி படிங்க. புலித்தேவர் பத்தி இன்னும் நல்லா படிங்க. அறிஞர் அண்ணா பத்தி இன்னும் நல்லா படிங்க. டீட்டெயிலா அண்ணா என்ன பண்ணாரு? எப்ப நீதி கட்சியில சேர்ந்தாரு? 1934ல சேர்ந்திருப்பாரு. சில சோர்சஸ்ல விக்கிபீடியாலயும் 1935ன்னு இருக்கும். ஆனா ஒரிஜினலான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழரசு மேகசின் வெளியிட்ட தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆன் இண்டிபெண்டன்ஸ் அதுல வந்து 1934 அப்படின்னு இருக்கும். பெரியார் 1000 வினாவிடை இருக்கும் இல்லைங்களா? அதுல பெரிய எப்ப இவரு சேர்ந்தாரு? எந்த மேகசின்ல ஒர்க் பண்ணாரு? அந்த விவரம்லாம் இருக்குங்க. ஸோ இன் டீட்டெயிலா நம்ம பார்க்கிறப்ப தான் நமக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ஸோ வெள்ளூர் மியூட்டினி யாரு எந்த சோல்ஜர் வந்து இறந்தாங்க? ஸோ ஹூ கில்டு அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஆ எந்த பேட்டில் ஆ இப்ப வந்து ஃபத்தே ஹைதர் தான் இருந்தாரு. எப்ப வந்து கில்லஸ்பி வந்தாரு. ஸோ இந்த விவரம் இருக்கும். அதுல யார் யார் இறந்தாங்க? ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தான். ஸ்கூல் புக்ல இருந்து கூட ஒரு 20, 25% அப்படின்றது இதுல வந்திருக்கு. ஈஸியான கொஸ்டின் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம எடுத்திருக்காங்க. மத்ததெல்லாம் வெளியில இருந்து சோர்சஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ இதுல இருந்தும் அப்படியே டைரக்ட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபவுண்டர் ஆர்ய சமாஜ் பத்தி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே டைரக்ட்டா ஆனி பெசன்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அம் அ அப்புறம் அ ரீஃபார்ம்ஸ் அண்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில ரயத்வாரி சிஸ்டம் கூட இப்ப கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது மாரியான கொஸ்டின்லாம் இந்த ஃபோக்கஸ்ல நீங்க படிக்க ஆரம்பிங்க அப்படின்றதுக்காக கைட் பண்றதுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் சுதேசி சங்கம், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா,
அப்புறம் சுதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு எப்படி இருந்தது? விஓசியோட பார்ட் என்ன இருந்தது? கப்பல் கட்டினாரு இல்லைங்க, அத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஆனி பெசன்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய மேகசின் வச்சு கேட்டிருந்தாங்க. நான் கார்ப்பரேஷன் மூவ்மெண்ட் சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபோகஸ்டா நம்ம இத பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்திருக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் வந்து சிலபஸ்லயே குடுத்துருக்காங்க. அத நல்லா இன்னும் பார்க்கணும். இப்ப லேட்டஸ்ட்டா எங்கெங்க எக்ஸ்கவேஷன் நடந்தது அப்படின்றது பாலிசி நோட் ரிலேட்டடா இருக்கும். நம்ம பாலிசி நோட் கூட ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் தனியா எடுத்து போட்டிருப்போம். ஸோ தமிழ் பண்பாடுத்துறை. ஸோ அதுல நல்லாருக்கும். அத நம்ம பார்த்துக்கணும். சங்கம் லிட்ரேச்சர் பார்ட்ல நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி யூனிட் டெஸ்ட்லயும் கேட்டிருந்தோம். ஆனா, இன்னும் இன் டீட்டெயிலா அவங்க புறநானூறு, அகநானூறு வரைக்கும் உள்ள போய் அவங்க கேட்கறாங்க. ஸோ, அத இன்னும் கூட ஃபோகஸ்டா நம்ம படிக்கணும். அது நம்ம கொஸ்டின் எடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 80% வருது. நம்ம எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்றத இப்ப இந்த மார்க் டெஸ்ட்ல நம்ம கவர் பண்ணி நம்ம எடுத்திருப்போங்க. திருக்குறள் ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடியதெல்லாம் கூட கேட்டாங்க. யாரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? எந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, நம்ம திருக்குறள் வச்சு நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்தோம். ஸோ, ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபௌட் திருக்குறள்ல இருந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே. நம்ம இப்ப நடக்கக்கூடிய இந்த மாக் டெஸ்ட் வந்து டிஎன்பிசில இப்ப எப்படி கேட்டிருக்காங்களோ, அதே ரெப்ளிகாவா இருக்கும். ரொம்ப கஷ்டமா யூசுவலா நம்ம எடுக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா, அ இப்ப வந்து டிஎன்பிசி கேட்ட மாதிரியே நம்ம கேட்போம். ஆல்மோஸ்ட் ஒரு அவங்க கேட்ட மாரி ஒரு 80% ஒரு 20% இன்னும் கஷ்டமா அப்படின்றத கேட்கலாம். கஷ்டமா கேட்கறது தான் நம்மளுடைய ட்ரேட் மார்க்கே. ஸோ, அத நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். அப்பதான் நம்ம இன்னும் நல்லா படிப்போம். எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நமக்கு ஒரு புரிதல் நிலை வந்துரும். ஓகே நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு குறை இருக்குன்னா, இன்னும் நம்ம மேற்கொண்டு படிப்போம். ஓகே. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன் ஃப்ரீடம் ஃபைட். ஸோ அதுவும் இருக்கும். சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் சரிங்களா? டிஃபார்ம் பெர்சனாலிட்டீஸ். ஸோ இது எல்லாமே அறிஞர் அண்ணா பெரியாரு, பெரியார் வைக்கம் நம்ம அப்படியே மாக் டெஸ்ட்ல வச்சிருந்தோம். அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்கங்க. சரிங்களா? தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகள் பத்தி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 வருஷத்துல கேட்ட முக்கியமான கொஸ்டின ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸு. இல்ல நான் ஃபுல்லா ஹிஸ்டரிய டீகோட் பண்ண சிலபஸ் நமக்கு வேணும். என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுனா நாம கீழ போட்டிருக்கோங்க. ஓகே. இத நான் போர்ட்டல்ல வந்து ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க இத டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்காது. அப்படியே நீங்க ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து இத ஃபர்தரா நீங்க படிக்க ஆரம்பிங்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்பி என்னத்த படிக்கிறது அப்படின்னு இருக்கும். இத வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்கள வந்து ஒரு கைட் பண்ணும். கரெக்ட்டா ஆ ஒரு ஷெட்யூல்டா உங்களுக்கு கொண்டு போகும். 4 நாள், 3 நாளைக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா, அதுக்காக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். எப்பயுமே ஒரு சின்ன சின்ன திட்டங்கள் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வந்தா தான் ஒரு பெரிய திட்டத்த நம்ம நிறைவேத்த முடியும். இது பேசிக்கான மேனேஜ்மென்ட் பிரின்சிபல். ஸோ உங்களுடைய இலக்க சின்ன சின்னதா ஒரு ஒரு சிலபஸா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்கேயுமே டயர்ஸாம் ஆக மாட்டீங்க. இந்த எக்ஸாம பத்தியான அவநம்பிக்கைய விட்டு ஒழி ஒழிச்சுட்டு நம்ம நேரடியா இந்த எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பேசுனதும், இவ்வளோ நாள் நம்மள வந்து செவிக்கு வந்தடைஞ்ச விஷயங்களும் போதும். இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு, திருப்பி நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இப்போ உட்கார்ந்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன். தேவையே இல்ல. சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் அவங்க ஆல்ரெடி 2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. 2 இல்ல 3 எடுத்திருப்பாங்க. 1 வந்து இப்ப வெளிய வந்துருச்சு. லீக்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, அடுத்த கொஸ்டின் பேப்பர் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணது இருக்குங்க. ஸோ புரொஃபசர் கூப்பிட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்றப்பவே அவங்க ஆல்மோஸ்ட் டீட்டெயிலா எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டபுள் த டைம்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க. ஸோ அப்ப அடுத்தது வந்து டக்குனு பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தர்றது தான். ஸோ அப்படின்றக்கப்ப அ அந்த கொஸ்டின் பேப்பர் இப்ப நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி மந்தோடதெல்லாம் எல்லாத்தையும் நான் படிக்கணுமான்னா தேவையில்ல. ஏற்கனவே எடுத்தது தான் இருக்கும். அதனால ஒண்ணும் பெருசா படிக்கணுன்ற அவசியம் இல்ல. அந்த 1 இயர் படிச்சா போதும். நீங்க ஜனவரி டூ டிசம்பர் 25 படிச்சீங்கன்னா போதும். பாலிசி நோட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்ததுங்க. நம்ம எடுத்த மெட்டீரியல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? தமிழரசு மேகசினுடைய சுருக்கப்பட்ட வடிவம். அதே மாரி பாலிசி நோட்டுடைய சுருக்கப்பட்ட வடிவம். அதே மாரி 25 உடைய டைரி. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கூட தரேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். படிச்சிடலாம் நம்மளால. ஓகே. ஸோ இத நம்ம ஃபோகஸ்டா படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்ம வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். இந்த சலாமியா டைரி, விகடன் இது போட்டாங்க. அப்புறம் வந்து நட்ராஜ் வந்து இது சொன்னாரு. எதையாவது ஒண்ணு பின்னாடி போயி உங்களுடைய ஃபோக்கஸ இதுலருந்து மாத்திறாதீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு ஆஃபீசர் ஆகணும் அப்டின்னா, பல தடைகள கடந்து தான் வரணும். இத வந்து ஒரு தடையா நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம நீங்க என்ரோல் பண்ணி நீங்க எழுதுங்க. திருப்பி லைன்க்கு வந்துருவீங்க. நன்றிங்க.